பேச்சை கேட்டு என்ன அவமானப்படுத்தி அனுப்பிச்சீங்களே, என்னாச்சு? என்னடாச்சு? என் ஜாதிக்கார பொண்ணு 16 வயசுல தாலி எடுத்துட்டா. உள்ள இருந்திருந்தாலாவது உயிரோடு இருந்திருப்பா. பாவிப்பைய பரோல்ல கூட்டிட்டு வந்து பச்சை மண்ண தாலி அறுக்க வச்சுட்டா. எங்கடா அவன் ஜாதி பொண்ணு தாலி அறுத்திருந்தா அவன் ரத்த குறிச்சிருக்கா. அவன் இங்க இருந்திருப்பான். அவன மாதிரி ஆளுகளை தானே நீங்க தலையில தூக்கி வச்சு ஆடுவீங்க, தலைவனாக்குவீங்க. என்ன அவமானப்படுத்தி அனுப்பிச்சதுக்கு அப்புறமும் நான் இங்க வந்திருக்கேன். ஏன்னா நான் உங்க ரத்தடா, உங்க ஜாதி ரத்தம். அன்னைக்கு நீங்க பேச்ச கேட்டிருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? வர விட்டுருப்பா. ஏண்டா ஏன் மரம் மாதிரி இருக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் மானம் இல்ல, ரோஷம் இல்ல, வீரம் இல்ல, உப்பு போட்டு தாண்டா சோறு வைக்கிறீங்க. இந்நேரம் ஜாதிக்காரனோட 1000 தலை உருண்டு இருக்க வேணாம், 1000 பொண்ணுங்க தாலி அறுந்திருக்க வேணாம். இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தாலே போட்டு அவன் பணமா இருக்க வேணாம். விடமாட்டேன். என் சொத்தை அழிஞ்சாலும் சரி, என் தலை உருண்டாலும் சரி, என் ஜாதி அடிய நான் விட மாட்டேன். அறுவாடை நான் இருப்பேன். என் ஜாதிக்காரனை விட்டவனை நானே வெட்டுவேன். நீங்க எல்லாம் நம்ம ஜாதிக்காரனுக்கு பிறந்தது சத்தியம்னா என்னோட மகன் இல்ல பேசுவோங்க. இறங்குங்க ஐயா. நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை ஐயா. நீங்களே கையில அருவாளை எடுக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க எடுக்கலைன்னா நம்ம ஜாதிக்காரனுக்கு நாங்க பிறக்கல ஐயா. இதுக்கெல்லாம் காரணமா இருந்தானே அவன் தலை மண்ணுல உருண்டதுக்கு அப்புறம் தான் இந்த பணத்தை மண்ணுக்குள்ள பறக்கணும். ஆமா, இப்பதான்டா நீங்க நம்ம ஜாதிக்காரங்க. போங்க. போறதுக்கு முன்னாடி இவன் யாருன்னு தெரிஞ்சுட்டு போங்க. வெட்டினது யாரு? நான் தான். ஏய், வெட்ட சொன்னது யாரா? சொல்ற. நான் விட்டு சொன்னா? ஏடா நான் விட்டு சொன்னா? ஏன் ஜாதிக்காரன் நான் விட்டு சொன்னா? இவன் அப்படி சொல்ல சொன்னா? நீ இவாளா? ஏடா ஒன்னா இருக்கிற ஜாதியை உடைக்க வந்திருக்கியா? நாங்க ஒன்னா இருக்கணும்னா நீ உயிரோடு இருக்க கூடாது. அருவாளா என்ன அருவாளா? ஐயா, இனிமே அருவாளை நீங்க எடுக்க கூடாது. எங்களுக்கெல்லாம் நல்லது பண்றது யாருன்னு நீங்க எங்களுக்கு உணர்த்திட்டீங்க. நாங்களே பாத்துக்கிறோம். உங்க கால்ல விழுந்து கும்பிடுறேன். ஜாதி வெறியால ஒன்னா இருக்க தேசத்தை உடைச்சிடாதீங்க. இது நம்ம நாடு, நம்ம பூமி. நாசமாக்கிறாதீங்க. முடியாது, முடியாது. ஏண்டா ஒன்னா இருந்த எங்களை எல்லாம் அழிக்கிறதுக்கு உனக்கு சாதிதான் கிடைச்சதா? உன் பேச்ச கேட்டு எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க, எத்தனை பேர் செத்து இருக்காங்க. இனிமே எவனு சாதியை சொல்லி சனங்களை ஏமாத்த கூடாது, சாதியை சொல்லி அரசியலை அசிங்கப்படுத்த கூடாது. அதுக்காக தாண்டா ஒன்ன வெட்ட போறோம். இத்தனை காலம் இவன் செஞ்ச தப்பு நீங்க செய்யாதீங்க. இதுக்கு முன்னால உங்களை நாங்க தம்பியா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ தலைவரா நினைக்கிறோம். தலைவர்கள் வார்த்தையை தொண்டர்கள் மதிக்கணும் தான். அதே நேரத்துல தொண்டர்கள் பண்ற நியாயமான காரியங்களை தலைவர்கள் கண்டுக்காம இருந்துடணும். கண்டுக்காம இருந்துருங்க தலைவா. இப்ப நாங்க செய்ய போறது கொலை இல்ல, இந்த நாட்டுக்கு செய்ய போற சேவை. இவரை கொல்லாம விட மாட்டோம். வேண்டாம், இதை விட்டாதீங்க. நான் உக்கு ஜாதிக்காரன். ஏன் நம்ம சாதிக்காரன் ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆனியே அப்ப மட்டும் சந்தோஷமா இருந்ததா?
இப்ப உன்னை வெட்ட போறது நம்ம சாதிக்காரவங்க தான். இதையும் சந்தோஷமா ஏத்துக்க. ஏப்பா, நம்ம சாதியை தவிர வேற சாதிக்காரங்க யாராவது இங்க இருக்கீங்களா? பாத்தியா, எல்லாம் ஓ சாதிக்காரவங்க ஐயா. சந்தோஷமா சாவு.